தேவன் எப்படிப்பட்டவரா? மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, மேன்மையானவைகள் எல்லாம் தேவனுடையவைகளாய் இருக்கிறது. மேன்மையானவைகள் எல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது. மேன்மையானவைகள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்குரியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமை அவருடையது, ஜெயம் அவருடையது, மகத்துவம் அவருடையது, ஐஸ்வர்யம் அவருடையது, கனம் அவருடையது. அவர்தான் என்ன செய்ய முடியுமா? எந்த மனுஷனையும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவரை சார்ந்து கொள்ளுகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அதை தான் எதிர்பார்க்க. எல்லாம் அவரிடத்திலே உண்டு. நீங்க போய் இங்கே சொல்லப்படாத ஒன்றை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஐஸ்வர்யமா அவராலே வருகிறது, கனமா அவராலே வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றிலும் உம்முடைய கரத்துல என்ன உண்டா? சத்துவமும் வல்லமையும் உண்டு. பலவீனமா, இந்த பலவீனங்களை மாற்றுகிற வல்லமை அவரிடத்திலே உண்டு. போராட்டங்களை மேற்கொள்ளுகிறதுக்கான பலனை தருகிறவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவ பிள்ளைகளுடைய மேன்மை, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை அண்டிக் கொள்ளுகிற போது அவரிடத்திலிருந்து என்ன வருகிறதா? அந்த மேன்மையான ஈவுகள் வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். தேவனுடைய எதிர்பார்ப்புகள், தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் தேவனை சார்ந்து நிற்கிற போது. என்னோடு கூட உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், நல்லா கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தருகிற அந்த மேன்மையை ஒரு தேவ பிள்ளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா, இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கட்டளைகளை, ஆண்டவர் கொடுக்கிறதானே அந்த பிரமாணங்களை, அல்லது தேவன் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறவைகளை நீங்கள் 100% நிறைவேற்றுகிற போது ஆண்டவர் மேன்மையான இடத்திலே கொண்டு போய் வைப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? கை கொள்ளும்படி உண்மையாய் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியுமானால், ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், ஆண்டவர் கற்பிக்கிறவைகள் அல்லது ஆண்டவர் காண்பிக்கிறவைகள், அவைகளுக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற போது, வேதம் சொல்லுகிறது, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னார், யோசுவா, இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? உன் வாயில் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நீ போகிற இடங்களில் எல்லாம் அவைகளை கை கொள்ள வேண்டும். தேவன் பாருங்க, அவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புகள் ஆண்டவருக்கு மகிமையாக அதை அவன் செய்ய வேண்டி இருக்கிறது. யோசுவா என்ன செய்தானா? அந்த தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாம் அவன் நடக்கிற போது, பாருங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாம் நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கிற போது, அல்லது தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கிற போது, மெய்யாகவே தேவன் என்ன செய்கிறாரா? தம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றார், நீ போகிற இடம்லாம் என்ன செய்ய? இந்த வார்த்தைகளை மாத்திரம் மறந்துடாத, இந்த கற்பனைகளை தாண்டி ஒண்ணும் செய்யாத, இந்த வார்த்தைகளின்படி நடக்க மாத்திரம் என்ன செய்ய? கவனமாய் இரு. பாருங்க, அப்போ யோசுவாவினுடைய வாழ்க்கையில சூழல்கள் வருகிற போது, யோசுவாவுடைய வாழ்க்கையிலே பாருங்க காரியங்களை நடத்துகிற போது, வேதம் சொல்லுகிறது, என்னோடு கூட யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா, இன்றைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாலே ஒரு நாள் இருந்தது, நான் என்ன செய்திருந்தேன்? மோசேயை மேன்மைப்படுத்தி இருந்தார். மோசே சொல்லுகிறபடிதான் நடக்கும். மோசே சொல்லுகிறதை தாண்டி ஒருவனும் ஒன்று செய்து விட முடியாது. ஏன் சொன்னா, தேவன் மோசேயோடு கூட அத்தனை பலமாய் இடைப்பட்டார். மோசேயோடு கூட இணைந்து தேவன் என்ன செய்தாரா? காரியங்களை நடப்பித்து கொண்டு வருகிறார். அற்புதங்களா மோசேயை கொண்டு செய்கிறார். ஆச்சரியமானவைகளை நடப்பிக்க வேண்டுமா? கர்த்தர் மோசேயை கொண்டு, ஏன்னா மோசே தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்கிற போது,
ஒவ்வொரு நாளும் இங்க யோசுவாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், யோசுவா இந்த வார்த்தைகளின்படி மாத்திரம் நீ செய்ய கவனமாய் இருப்பாயானால் நான் கூடவே இருப்பேன்னு சொன்னார். தேவன் கூட இருக்கிற போது என்ன நடக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேவ பிரசன்னம் வார்த்தையாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிற போது அவர் என்ன செய்வாரா, சூழல்கள் வருகிற போது, பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற போது, அவைகளுக்கு கூடாக நாம் கடந்து போகிற போது அவைகளை தாண்டி ஜெயிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார்.